விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயம். தேவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், நான் அதை பார்க்கல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது நீ நீதிமான், வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய பிள்ளை. நான் என்ன பண்ணுகிறேன், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துட்டு அவன் யாரா இல்லைன்னு என்ன சொல்லும் போது நான் யாரா இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறேன். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் என்னை புதுசா சிருஷ்டிக்கிறார்னா என்னுடைய முயற்சினால் அல்ல, தேவன் எதுக்காக என்னை சிருஷ்டித்தாரோ அதை அவர் செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையினால் என்னை சிருஷ்டித்து விட்டார். மரம் வேலையை செய்துனா நான் ஏன் வேலை செய்ய மாட்டேன்? நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், ஐசக் உண்டாக கடவன். உங்க பேர் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் பெல்ட், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் பிரஸ்ட் பிளேட், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் ஷூ, பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், த வேர்ட் ஆஃப் காட் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி praying in the spirit, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி நான் போய்த்து வருகிறேன். இந்த ஆவிக்குரிய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். மனிதர்களோடு நமக்கு யுத்தம் இல்லை. சில வேளைகள் பிசாசு அவங்க பின்னாடி நின்று செயல்படுகிறான், அவங்களுக்கே தெரியாது. இவைகளுடைய வேலை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில தேவன் எங்க நம்ம போக வேண்டும் என்று அழைத்தாரோ அங்கே போகாதபடிக்கு நம்ம டெஸ்டினியை பிளாக் பண்ணுகிறவைகள், கண்ணுக்கு புலப்படாத காரியம், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவியம், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு வருகிற வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். வெறும் கண்ணால பார்க்கறது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது காணப்படாத ஒரு ரீதியின் வாழ்க்கையா இருக்கிறது. அது அன்சீன் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ வி ஹேவ் டு பிலீவ் சர்டன் திங்ஸ். நாம் சில காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்பே அப்படிதான் உண்டாகிறது. இயேசுவை ஆண்டவர் என்று ஒருத்தவங்க கையை உயர்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது காணப்படாத ரீதியில் சில காரியங்கள் நடக்குது. ஒரு உதாரணம், நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் என்ன பண்ணுகிறார், அதை என்ன பண்ணினார்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அதை செய்கிறார். அப்பதான் அந்த பிள்ளைக்குள்ள, அந்த பிள்ளை எப்படி அடுத்த வாரம் ஆண்டவரை துதிக்கிறான், அந்த பிள்ளை எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறான், அந்த மகள் எப்படி கர்த்தர்கிட்ட அன்பா ஓடி வரா, என்னமோ நடந்திருக்கு. அது வெறும் ஒரு ஆள் பேசின பேச்சினாலேயோ ஒரு ஆள் பாடின பாட்டினாலேயோ அவன் வாழ்க்கை இல்லை. அவளுக்குள் தேவன் வருகிறார், அவனுக்குள் தேவன் வருகிறார். தேவன் மனுஷனுக்குள் அவனுக்குள் வாழ ஆரம்பிக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. ஸோ பார்க்க முடியல. ஏசு அதை பற்றி சொல்லும் பொழுது காத்து இன்னிடத்துலேருந்து வருது, ஆனால் காத்தை நம்மளால பார்க்க முடியல. உணர்கிறோம் அது எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுதுன்னு தெரியுது. அப்படித்தான் இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளை மறுபடி பிறக்கிறான்னா அதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. அது அவனுடைய ஆவியில் ஒரு நிச்சயத்தை கொடுக்குது, நான் தேவனுடைய பிள்ளை என்று. ஸோ எவ்ரிதிங் இன் த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல் திங்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. நம்பணும், விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள், அதை கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? அப்படிதான் இந்த யுத்தமும் கண்ணால் பார்க்கக்கூடாத ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்பொழுது பிசாசு எதுக்கு விரோதமாக வரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன வருது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவின் மேல் தங்களுடைய கான்ஃபிடென்ஸ், தங்களுடைய தைரியம், கரேஜ் எல்லாவற்றையும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வராங்க, உறுதியாய் கர்த்தருக்குள் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், இந்த தேவனுடைய பிள்ளை கன்சிஸ்டண்ட்டாக உறுதியாக ஆண்டவருக்குள்ளே நிற்கக்கூடாது. நின்னானா அவன் பெரிய காரியங்களை செஞ்சிருவான். ஆகவே அவனை எந்தெந்த விதங்களில் அவன் மனதில் அவன் எண்ணங்களில் தாக்க முடியுமோ இயன்ற வரைக்கும் எப்படி தாக்குகிறானாம், கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல்
சத்துரு என்ன பண்ணுகிறான்? நம்மை தாக்குகிறான். ஆகவேதான் இந்த யுத்தம் நமக்கு அவ்வளவு வேதனையான சில காரியங்களை கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதனால நம்ம கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த காரியங்களில் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இப்படி பவுல் ஆரம்பிக்கிறார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அவருடைய பவரை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் அவனை எய்த்து நிற்க முடியும் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ் எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் தான் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறதுனா எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவின் ஒருவருக்குள் இருக்கிறது. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஏதோ இயேசு கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. நம்மையும் அவருக்குள்ள தான் இன்னைக்கு தேவன் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் இயேசுகிட்டேருந்து நேரடியாகவே நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை இன்னைக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். மறுபடியும் பிறக்கிறோம் அப்படிங்கும்போது, முன்பு நாம் ஆதாமுக்குள்ள இருந்தோம். ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தில் பிறக்கிற இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட அந்த பிள்ளை மனிதனுக்குள்ளே ஆதாமுக்குள்ள தான் பிறக்குது. ஏன்னா ஆதாம் தான் முதல் மனிதன். ஆனால் இப்படி மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது அவர்கள் முந்தின ஆதாம் ஜீவாத்மான்னு எழுதியிருக்கு, பிந்தின ஆதாமாக இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He is the quickening spirit. அப்போ இன்னைக்கு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, நாம ஜீவாத்மாவாகிய ஆதாமுக்குள் இல்லை, உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய குயிக்கனிங் ஸ்பிரிட் ஆகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்போ அது பெரிய வித்தியாசம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவரால் உயிர்ப்பிக்க முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதி செத்து போயிருந்தாலும் மரித்து போயிருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற ஒருவருக்குள் தேவன் வைத்திருக்கு. ஆகவே தான் ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் என் வாழ்க்கையில் இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சகல விதமான என் தேவைகளையும் தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் வச்சுட்டாரு. நான் இதை விசுவாசித்து எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் அழைத்திருக்கிறார். அப்போது கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியாக இருக்குது, ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது. அதை இது போல் பிரசங்கத்தின் மூலமாக வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் கேட்டு அதை நம்பி அதை விசுவாசித்து அதில் வாழ தேவன் அழைக்கிறார். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் நம்பக்கூடாது, இதில் நீங்கள் நின்றுடக்கூடாதுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எதிரியாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தன்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு சந்தேகத்தையும் பயத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும்போது நீங்கள் என்ன நிதானிக்கணும்? முன்னாடி எனக்கு யாரும் கிடையாது, ஆனால் இப்போ தேவன் என்னோடு இருக்கிறார், இதிலெல்லாம் நான் ஜெயிப்பேன். இந்த யுத்தம் என்னைக்கு ஒரு புள்ள இயேசுவை ஏற்றுக்கிறானோ அன்னைக்கு அவனுக்கே தெரியாத அவன் ஒரு யுத்தத்துக்குள்ளே போயிட்டான்னு. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் அவங்க ஒரு எதிரிக்கிட்ட போயிடுறாங்க. தேவன் அவங்க தகப்பனாக மாறுறாரு. ஆனால் தேவனுக்கு எதிரியாக பிசாசு என்ன பண்ணுறான்? அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தர் நமக்கு அவருடைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஷூ கொடுத்திருக்கிறார், ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார், பிரஸ்ட் பிளேட் கொடுத்திருக்கிறார், பெல்ட் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நான் போட்டுக்கொள்ள வேண்டும். ஷீல்டு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எந்த சமயத்தில் எதை பயன்படுத்தணுங்கிற ஞானத்தை கொடுப்பார். எப்போதும் ஷூ வச்சு உதைக்க முடியாது. எப்போ ஷீல்டு எடுக்கணும், எப்போ ஸ்வாட் அந்த கத்தி எடுக்கணும், எப்போ ஹெல்மெட் போடணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் தேவனே பக்கத்தில் நமக்கு உதவி செய்வார். அப்போ இவைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எழுதியிருக்குன்னா, நம்ம எதுக்கு தேவன் அழைத்தாரோ அதில் நின்று சகலத்தையும் செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாகும்படி இந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ஏன் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் பிறக்கிறோம் இல்லையா, அந்த புது பிறப்பு, அதை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த புது பிறப்பு, இந்த புது சிருஷ்டியை புரிஞ்சுக்கணும்னா, முன்னாடி முதல்ல கடவுள் எப்படி, கர்த்தர் எப்படி மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்மளை எப்படி சிருஷ்டித்தார்னு புரிஞ்சுக்க முடியும். நான் அதனால சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒரு அற்புதமான காரியம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த அற்புதமான காரியத்தை புரிஞ்சுக்கணும்னா முதலாக மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தப்ப எப்படி அதை செய்தார்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்திலிருந்து சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. இப்படிதான் பைபிள் ஆரம்பிக்குது. 11ஆம் வசனம், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றால் அது அப்படி ஆயிற்று. மரம் செடி மரங்கள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது
எப்படி உண்டாக்குறாருன்னா, பூமி ஏற்கனவே சிருஷ்டித்தார். நம்ம அதனால தான் 1ஆம் வசனம் வாசிச்சேன். வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். இப்ப மரம் செடி கொடிகளை சிருஷ்டிக்கும் போது தனித்தனியா அவைகளை சிருஷ்டிக்கல. அவர் மனதுல என்னென்ன விதமான மரங்களை செடி கொடிகளை மனதில் வச்சிருந்தாரோ அதுக்கு என்ன பண்ணார்? பேசினார். யாரை பார்த்து பேசினார்? பூமியை பார்த்து பேசினார். பூமியே, நீ நான் எந்தெந்த மரங்கள் கனி செடிகளை விரும்புகிறேனோ அதோட விதையோட கூட நீ பிறப்பி என்று சொன்னார். கர்த்தர் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் பேசின பொழுது பூமியானது அவைகளை பிறப்பித்தது. சோ எப்பெல்லாம் தேவன் இது போல சிருஷ்டிக்கிறாரோ அவருக்கு ஒரு கிரவுண்ட் தேவைப்படுகிறது, அவருக்கு ஒரு பேஸ் தேவைப்படுகிறது. ஏற்கனவே உருவாக்கின பூமியை பார்த்து பேசின போது பூமியானது இந்த மரங்கள், நீங்க பார்க்குற எல்லா மரம் செடி கொடி தாவரங்களையும் பூமி பிறப்பித்தது. ஏன்னா அதனாலதான் பூமியில அட்டாச் இருக்கு. பூமியை விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அது செத்து போயிடும். இந்த பூமி தான் அவைகளுக்கு ஆதாரம். 1:21 பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். ஃபர்ஸ்ட் பூமியை பார்த்து பேசினவர் இப்ப வாட்டர், தண்ணியை பார்த்து பேசுறார். தண்ணியை பார்த்து சொல்றாரு, பறவைகளையும் மீன்கள் மச்சங்கள் தண்ணியில என்னென்ன இருக்கணுமோ எல்லாத்தையும் நீ பிறப்பிக்க கடவாய் என்று சொன்னார். அப்பொழுது தண்ணீர் பறவைகளையும் மீன்களையும் மச்சங்களையும் பிறப்பித்தது. அவருக்கு அடுத்த கிரவுண்டு வாட்டர். ஃபர்ஸ்ட் கிரவுண்டு எர்த், ரெண்டாவது கிரவுண்டு வாட்டர். வாட்டர் பிறப்பிச்சிச்சு. மறுபடியும் என்ன பண்ணுகிறார்? 1ஆம் அதிகாரம் 24 பின்பு தேவன் பூமியானது, மறுபடியும் பூமியை பார்த்து பேசுறார், ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படி ஆயிற்று. மறுபடியும் பூமியை பார்த்து விலங்குகள் ஊறுகிற பிராணிகள் இதையெல்லாம் நீங்க பிறப்பிங்கன்னு சொன்னாரு. பூமியும் அவைகளை பிறப்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ எதையாவது ஒன்று பார்த்து பேசுறாரு. ஏற்கனவே அது இருக்கு. பூமியை பார்த்து பேசினாரு, தண்ணியை பார்த்து பேசினாரு. இப்போ மனுஷனை உண்டாக்கும் போது யாரை பார்த்து பேசுறாரு பாருங்க. மனுஷனை உண்டாக்கும் போது 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். மனுஷனை உண்டாக்கும் போது எதையோ ஒன்று பார்த்து பேசல, தேவன் தன்னை பார்த்தே பேசினார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணார்? மண்ணினால மனுஷனை உருவாக்குனார்னா, மனிதன் இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த கூடு, அந்த வீடை மண்ணால சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் என்ன பண்றார்? ஆதாமுடைய நாசியிலே அவருடைய தேவனுடைய ஆவி ருவாவை அவர் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாய். இப்போ எப்படி தேவன் சிருஷ்டித்தார் இந்த சிஸ்டமேட்டிக் பார்க்கும்போது, மனுஷன் என்று வரும்போது அது எங்கேருந்து வந்தான்? அவன் அவருக்குள்ள இருந்து வந்தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே ஆராதனையில் சொன்னேன், இந்த கல் இந்த மிருகம் இந்த பூமியில் இருக்கிற எது ஒன்றுக்கும் ஒப்பா நான் உன்னை உண்டாக்கலப்பா, நான் என்னை போல உன்னை உண்டாக்குனேன். நீ ஆராதிக்கணும்னா என்னை மட்டும்தான் ஆராதிக்கணும், அதான் உனக்கு மரியாதை. இதை தவிர ஏதாவது ஒரு ஊரும் பிராணியையோ மிருகத்தையோ பாம்பையோ குரங்கையோ அல்லது நண்டையோ அல்லது பேனையோ, பேனெல்லாம் கும்பிட்டாங்க தெரியுமா? எகிப்தில் பேனுக்கு ஒரு தெய்வம். எந்தெந்த மிருகம் பார்க்குறானோ அதெல்லாம் ஒரு தவளைகளாம் கும்பிட்டான் எகிப்தில். அப்போ கர்த்தர் என்ன நினச்சிருப்பாரு? உன்னை என்ன போல உருவாக்குன, நீ என்ன தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரூபத்தை மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கு. இந்த குரங்குலேருந்து வந்தங்கிற தியரி பைபிளுக்கு ஒத்து வராது. அது டோட்டலி ராங். மனிதன் அப்படின்னா he came from God. தேவன் தன்னை பார்த்து பேசி தனக்குள்ளிருந்து தன்னை போல ஆள வேண்டும். அவன் அங்கே எழுதியிருக்கிறது, அவர்கள் உண்டாக்கி என்ன பண்ணாராம்? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் எதெல்லாம் உண்டாக்குனாரோ ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நீ ரூல் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் சிருஷ்டித்தனே அது எல்லாத்தையும் ரூல் பண்ணு. ஏன்னா நான் தான் அங்க ரூல் பண்ற தேவன். பூமியில நீ ரூல் பண்ணுன்னா உன்னை போல என்னை போல தான்ப்பா உருவாக்க முடியும். ஏதோ உன்னை போல உருவாக்கி இருந்தனா நீ ரூல் பண்ண முடியாது. சரி, மனுஷன் பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்தப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன ஆயிட்டான்? ஸ்பிரிட் ஓரியன்டா இருந்தவன், அதாவது ஆவியின் மனிதனாக தேவனின் மனிதனாக இருந்தவன் இப்ப மாம்சத்தின் மனிதனா மாறிட்டான். ஐம்புலன்கள், பார்க்கறது, கேட்கறது, தொடுறது, முகர்றது, டேஸ்ட் பண்றது, இதை வச்சுதான் அவன் வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் உண்மையில அவனை இந்த பாடியை வச்சு ஆப்ரேட் பண்ணும்படி அவனை உண்டாக்கவில்லை. ஸ்பிரிட் ஆவியை கொண்டு அவன் காரியங்களை புரிந்து கொள்ள விரும்பினார். பாவங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவியிலிருந்து தேவனிடத்திலிருந்து மனுஷன் துண்டிக்கப்பட்டான். இப்போ மனுஷனோட ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? அதோடைய சோர்ஸ் ஆகிய ஆவியின்படி நடக்காமல் தன்னுடைய சரீரத்தின்படி பாடி ஓரியன்டாக, பிசிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்கறது கேட்கறது, நம்மளுடைய இந்த உணர்ச்சிகளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கீழான நிலைமைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். இப்போ இயேசு வந்தார். எதுக்கு வந்தார்னா, இயேசு மறுபிறப்பு, இயேசுவின் மூலமாய்
ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் என்னவா மாறுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போல தான் அங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. நான் அதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அவசியம் நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். எபேசியர் 2:10 பவுல் எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோமா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், சால்வேஷன். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த மறுபிறப்பு எப்படி உண்டாகுதுன்னா, அதுக்கு தான் முதல்ல எப்படி மனுஷனை உண்டாக்குறான்னு சொல்லி காமிச்சேன். முன்பு தேவன் பூமியை பார்த்து பேசினார், முன்பு தேவன் தண்ணீரை பார்த்து பேசினார், முன்பு தேவன் தன்னை பார்த்து பேசினார். இப்போ நீங்களும் நானும் கைகளை உயர்த்தி இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவன் இயேசுவை பார்த்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஆதியில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நான் என் பேர் ஐசக்னு வச்சுங்க, நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், ஐசக் உண்டாக கடவன். உங்கள் பேர் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஐசக் உண்டாக கடவன் என்று சொல்லும்போது நான் இப்போது பழைய ஆள் இல்லை, ஆவிக்குரிய மனிதனாக நான் கிறிஸ்துவுக்குள். எப்போதுமே தேவனுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். ஒன்று பூமியை பார்த்து பேசினார், அல்ல தண்ணியை பார்த்து பேசினார், அல்ல தன்னை பார்த்து பேசினார். இப்போ இயேசுவை பார்த்து பேசுகிறார். இது கண்ணால தெரியுதா? இல்லை, அப்படிதான் எழுதியிருக்கு. ஐசக் எதுக்கு உண்டாக்குறார்? ஐசக் என்னென்ன செய்யணும்னு ஏற்கனவே தீர்மானித்து வச்சிருக்கிறார். நான் என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நான் எத்தனை பேருக்கு வாழ்வளிக்க வேண்டும், நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணிவிட்டு என்னை கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது சிருஷ்டிக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுகிறேன்? எதற்காக அந்த மரங்கள் இன்னைக்கு வரைக்கும் மாமரம் தேவன் சிருஷ்டித்த எத்தனை வருடங்களாக, எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பாக உண்டாக்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் அது தவறவே இல்லை. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே விதை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆப்பிள் ட்ரீ இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிள் ட்ரீயாக தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் என்னை புதுசாக சிருஷ்டிக்கிறார்னா என்னுடைய முயற்சினால் அல்ல, தேவன் எதுக்காக என்னை சிருஷ்டித்தாரோ அதை அவர் செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையினால் என்னை சிருஷ்டித்து விட்டார். மரம் வேலையை செய்துனா நான் ஏன் என் வேலை செய்ய மாட்டேன்? மனுஷனை செய்யும்படி தான் உண்டாக்குனாரு, அவன் செய்யாதபடி பிசாசு அவனை கெடுத்துட்டான். இன்னைக்கு நம்மளை மறுபடியும் அவரை போல ஆண்டு கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். அதுக்கு விரோதமாக பிசாசு மறுபடியும் வந்து நிற்கிறான். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு விரோதமாக வந்தது போல இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்க உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வந்து நம்ம ஆளக்கூடாதபடிக்கு, ஒரு பெரிய ராஜரிகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு அவன் நம்ம இடத்துல வந்து யுத்தம் செய்கிறான். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். திஸ் இஸ் த பைபிள், ஹோல் பைபிள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, துர்க்கிரியைகளை செய்கிறதற்கு இல்லை, குடும்பங்களை கெடுப்பதற்கல்ல, மற்றவர்களை அழிப்பதற்கல்ல, பொறாமை, எரிச்சல், அவங்களுக்கு மந்திரம் பண்ணுவது, இவர்களுக்கு மாயம் பண்ணுவது, இதெல்லாம் செய்யும்படி கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்கல. வாழ்வை அளிக்கும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி, அவரை போல இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பூமியில் நன்மை செய்கிறவனாக சுற்றி திரியும்படி நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்தார். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நான் சொன்னேன்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டான பொழுது, வெளிச்சம் உண்டானது எப்படியோ அப்படியே தேவன் நான் உண்டாக வேண்டும் என்று இயேசுவை பார்த்து பேசின பொழுது நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். அதை காண்பிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள், அப்புறமா 23, 25. 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரு பிதாவாகிய தேவன்? ஆதாமை சிருஷ்டித்த தேவன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் உண்டாக்குனாராம். இங்க 3 விஷயம் எழுதி இருக்குது. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழியாதது, மாசற்றது, வாடாதது. ஒரு மலர் எடுத்துங்க, ஒரு பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூ இப்படி இருக்குமான்னு பாருங்க. அந்த பூ அழியவே அழியாதா? அந்த பூ வாடவே வாடாதா? அந்த பூல எந்த குறையும் இருக்காதா? இருக்கும். ஆனா தேவன் சிருஷ்டிக்கும் போது, உங்களை என்னை கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கும் போது என்ன 3 காரியங்கள் சொல்றாரு? நம்ம அழிவது கிடையாது, நம்ம குறைவுள்ளவர்களாக இருப்பது கிடையாது, நம்ம வாடி போறவர்கள் கிடையாது. அது காலையில் பூத்து மாலையில் மாறி போகுது, அந்த பூவை போல சிருஷ்டிக்கவில்லை, என்னென்றைக்கும். அடுத்த வசனம் பாருங்கள். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 23 வசனம், அழிவுள்ள வித்தில். ஒவ்வொரு மலர்கள், இன்னைக்கு பூச்செடிகளுடைய விதைகள் அழிவுள்ள விதைகள். ஆனா தேவனுடைய விதை, தேவன் பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை விதை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒன்று பேசினா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ உங்களை எண்ணி பார்த்து ஐசக் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது
எப்படி என்னை இப்போ சிருஷ்டித்தார் கிறிஸ்துவுக்குள்ள, நான் அழிஞ்சு போக போகிறது கிடையாது, நான் வாடி போக போகிறது கிடையாது, நான் குறைவுள்ளவனா இருக்க போகிறது கிடையாது, என்றென்றைக்கும் இனி அழியாமல் வாடாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பிள்ளையாக என்னை தேவன் உண்டாக்கி விட்டார். இந்த பூமியில் மரித்தாலும் நான் நித்திய ஜீவனில் இருப்பேன். எனக்கு முடிவு கிடையாது, எனக்கு அழிவும் கிடையாது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அதான் முக்கியம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இன்னும் சொல்லப்போனால் நம்ம தகப்பனுடைய வித்தினால தான் நம்ம பிறந்தோம் இல்லையா? அதுவே அழியக்கூடிய வித்து. ஏன்னா இந்த மாம்சம் அவர்கிட்டேருந்து வந்தது, அம்மா அப்பாட்டேருந்து வந்த மாம்சம். ஆனால் தேவன் கொடுக்க போகிற ஒரு மாம்சம் வருகிறது, ஒரு சரீரம். இயேசு வரும்போது அந்த சரீரத்தை கொடுப்பார். அது அழிவில்லாத சரீரம் தான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. எவ்வளோ செத்து அவங்க புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எரிச்சி சாம்பலாக்கி இருந்தாலும் சரி, இயேசு வரும்போது அவருடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து கொடுப்பார். வாடாத ஒரு சரீரம் நமக்கு வருகிறது. இங்க எழுதியிருக்கு பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்னென்னைக்கும் நிற்போமா நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிய மாட்டோம். கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்தவர்களுக்கு அழிவு கிடையாது, மரணம் கிடையாது, நித்திய ஜீவன் உண்டு, இட்டர்னல் லைஃப். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி ஜெனிப்பித்தார்? ஃபர்ஸ்ட் ஜெனிப்பித்தாருங்கிறார், இப்ப திருப்பி எழுதுறார். எப்படி ஜெனிப்பித்தார்னா, அழிவில்லாத தேவ வசனத்தினால் ஜெனிப்பித்தார். எப்படி ஜெனிப்பித்தார்? இயேசுவை பார்த்து பேசினார். இவர் சிருஷ்டிக்கிறதுனால ஏதோ ஒன்று பார்த்து பேசுறார். தேவன் பேசி தான் உண்டாக்குறார். வெளிச்சம் உண்டாக கடவென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வானத்தை பார்த்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவென்று சொன்னார், அவைகள் உண்டாயிற்று. அப்படி தான் ஒன்று மனுஷனை உண்டாக்கும் போதும் அவரை பார்த்து பேசுகிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், புது சிருஷ்டிப்பு. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டிப்புனா கர்த்தர் பேசி தானே இருக்கணும். நம்ம நினச்சிருக்கோம் நாங்கள் தான் ஆண்டவர் இயேசுன்னு பேசணும்னு. நீங்கள் பேசினப்போ கர்த்தரும் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீ சிருஷ்டிக்கப்படுவாயாக, மகனே நீ சிருஷ்டிக்கப்படுவாயாக என்று சொல்லி அவர் பேசுகிறார். இங்கே எழுதியிருக்கிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அதுக்கு தான் ஒரு பூ எடுத்துக்கிட்டேன். மனுஷன் எப்படியா, புல் உலர்ந்தால் அதன் பூவும் உலர்ந்தது. ஒரு மனுஷன் பூ மாதிரி தான் வாழ்க்கை. கொஞ்ச நாள் வாழ்கிறான், அப்புறம் காணாமல் போயிடுறான். இது யார்? இது எந்த விதமான வித்திலேருந்து பிறந்தவன்? மனுஷனுடைய வித்திலிருந்து பிறந்தவன். ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என்ன சுவிசேஷம் சொல்கிறோன்னா, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும்போது அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தால் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டீர்கள். நீங்கள் வாடுகிற சுதந்திரம் அல்ல, வாடாததும் அழியாதும் மாசற்றதுமான ஒரு சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார்ல, அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் தண்ணியை பார்த்து பேசினார, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதே கிடையாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி நடக்கும்போது என்ன நடக்குதாங்க? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷனுடைய பழைய வாழ்க்கையோடு கிறிஸ்துவுக்குள் பிறக்கும்போது அந்த பழையது எல்லாம் ஆண்டவர் ஒழிச்சு போடுறார், ஒளிந்து போயிடுகிறது. நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். இப்படி புது சிருஷ்டியாய் மாறியிருக்கிற நீங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் வாழக்கூடாதபடிக்கு பிசாசு ஒரு யுத்தத்தை பண்ணுகிறான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை மட்டும் பேச விரும்புகிறேன். ஏன்னா சிருஷ்டிப்பை பற்றி பேசினா உங்களுக்கு உண்டாகிற ஒரு யுத்தத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நிறைய ஆயுதங்களை பார்த்தோம். இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கேட்கணும். எபேசியர் 6:16 எழுதியிருக்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள், பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஷீல்டுங்கிறது எப்படி இருக்காது. அந்த ஷீல்டுங்கிறது 1 மீட்டர் to 1.2 மீட்டர் இருக்குமா. இப்படி பிடிச்சோம்னா நம்மளுடைய முழு உடம்பையும் மறைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க எப்படி அம்பு எய்வாங்களாம்? அக்னியாஸ்திரங்கள்னு எழுதிருக்கு. அம்போட சேர்த்து ஃபயரை வச்சு அம்பு போடுவாங்க. ஆக்சுவலாக அம்பு போனால் ஒரு இடத்துல மார்பிளையோ தொண்டையிலோ எங்கே அது உள்ளே போதோ குத்தி அது என்ன பண்ணும், அந்த இடத்த பிளந்துரும், குத்தும். மெயினாக குத்துறது தான் அவனோட வேலை. அம்பு குத்தி காயப்படுத்தும். இவங்க அதோட அக்னியை சேர்த்து அனுப்பும்போது காயத்தோட அங்கே நெருப்பும் போய் அது ஒரு வேதனையை, தீராத ஒரு வேதனையை கொடுக்கும். இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தீராத வேதனை, ஒரு ஆங்கிஷ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒரு தீராத வேதனைக்குள் பிசாசு வைக்க விரும்புகிறான்.
எத்தனை பேருக்கு தீராத வேதனை என்னன்னு புரியும்? இது சரீர பிரகாரமான தீராத வேதனை இல்லை, மனதில் காயங்களோடு கூட ஒரு தீராத வேதனை. அவன் போடுற அம்பு நம்ம இந்த இடத்துல இருதயத்துல குத்தும் போது வலிக்கிற வலி, அது ஒரு தீராத வேதனை. என்ன இந்த தீராத வேதனை எப்படி அவன் கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரா இருந்தீங்கன்னு தான் பேசிட்டு இருப்பான். நீங்க இப்ப யாரா இருக்கீங்கிறத பத்தி சொல்ல மாட்டான். உங்க பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக இந்த புது சிருஷ்டி. ஆனா வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கர்த்தர் பழசெல்லாம் மறந்துட்டார், இனிமேல் அதை நினைக்க மாட்டார். அவர் சொல்றார், உன்னுடைய பாவங்களை நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன், அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை உன்னை விட்டு அகற்றிட்டேன். இனிமேல் நீ பாவியே கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான் சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை யோசிக்க, நம்ம யாரா இருக்கிறோங்கிறத யோசிக்க விட மாட்டான். அவன் என்ன பண்ணுகிறான், நீங்க யாரா முன்னாடி இருந்தீங்க, உங்க பழைய வாழ்க்கை என்ன, அதை பற்றி பேசி 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 அந்த அம்பு விட்டு அதை அக்னியோட சேர்த்து விட்டு உங்க இருதயத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தணும்னா, நீ யாரா இருந்த யாரா இருக்குங்கிறத ஞாபகப்படுத்த மாட்டான். ஆவியானவர் தேவன் நீ யாருங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறார். அப்பா நீ என் புள்ளப்பாங்கிறார் கர்த்தர். அவன் சொல்லுவான், என்ன புள்ளன்னு சொல்ற, நீ எப்படி இருந்தவன் தெரியாதா? இது என்ன பண்ணுகிறது, இந்த நாம் யாரா இருந்தோம் என்கிற அந்த அவனுடைய தாக்குதல், யாரா இருக்கிறோங்கிறத நம்ம மறந்துட்டு யாரா இருந்தோம் எதை இழந்துட்டோம், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொலைச்சோம், எதெல்லாம் நம்ம டெஸ்டினியை இழந்தோம், எந்த உறவுகளை நம்ம இழந்தோம், நம்ம இழந்தவை பற்றியும் நம்ம கடந்த காலத்தை பற்றியும் நம்முடைய தோல்விகளை பற்றியுமே பேசி ஒரு தீராத வேதனைக்குள்ளும் வலிக்குள்ளும் அப்படியே நம்மை முடக்கிவிட, நம்முடைய வாழ்க்கையை மடங்கடிக்க கிரிப்பிள் பண்ண விரும்புகிறான். இது எப்படின்னா, உயிரிருந்தும் செத்தவர்களும் சொல்லுவாங்க தெரியுமா, லிவிங் பட் த டெட். அப்படி நம்ம வாழ்க்கையை உயிரோட பார்க்குறவங்களுக்கு ஏதோ இருக்கிறாங்க தெரியும், ஆனால் நம்ம வாழ்க்கையின் உள்ளான மனதிலேயும் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய இருதயத்திலும் ஒரு காயத்தை வச்சு ஒரு சித ஜீவியம் ஜீவிக்க வைக்கிறான். இதுதான் அவன் எய்கிற அம்பு. அப்போ இந்த விசுவாசம் என்ற கேடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவன் நீ யாரா இருந்தேன்னு சொல்லும்போது விசுவாசம் என்ன சொல்லுகிறது, நான் யாரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயம். தேவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், நான் அதை பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது நீ நீதிமான், வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய பிள்ளை. நான் என்ன பண்ணுகிறேன், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துட்டு அவன் யாரா இல்லைன்னு என்ன சொல்லும் போது நான் யாரா இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறேன். நீ சொல்லுகிறபடி இல்லை பிசாசே, என்னுடைய கடந்த வாழ்க்கை அல்ல, நான் கடந்து போகிற இந்த ஆகனி, இந்த தீராத மனவேதனைக்குள்ளே நீ என்னை வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தரால் சந்திக்க முடியாத வேதனைன்னு ஒன்றுமே கிடையாது. கர்த்தரால் என் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத ஒரு தோல்வின்னு ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கை எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும், என் வாழ்க்கை எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து மாற்ற கர்த்தரிடத்தில் எல்லா வல்லமையும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசு அதற்கான விளக்கரைத்தை செய்திருக்கிறார். ஏன்னா இயேசு இந்த அக்னி வழியாக, இந்த ஆகனி வழியாக, இந்த மன துயரத்தின் வழியாக அவர் கடந்து போனபடினாலே, இயேசு என்னுடைய துயரத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நான் இந்த துயரத்திற்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.